பவித்ரா வணக்கம். யூடியூபர் இர்ஃபான் தற்போது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார். அவர் தன்னுடைய மனைவியின் வயிற்றில் வளரக்கூடிய சிசு ஆனா பெண்ணா என்பதை அறிந்து கொண்டு அதை வீடியோவாக எடுத்து யூடியூபில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். இது இந்தியாவில் சட்டப்படி குற்றம். அதன் காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக சுகாதாரத்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நேற்றைய தினத்தில் அவர் இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்படும் சுகாதாரத்துறை தரப்பில். அதே போன்று இது யூடியூப் விவகாரம் என்பதால் சைபர் கிரைமோடு இணைந்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்காக 3 பேர் கொண்ட குழுவை சுகாதாரத்துறை அமைத்து விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் ஏற்கனவே சுகாதாரத்துறை தரப்பில் யூடியூப் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. சர்ச்சைக்குரிய இந்தியாவில் சட்டப்படி குற்றம் என்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தொடர்பான வீடியோவை யூடியூபில் இருந்து வெளியேற்றம் நீக்கம் செய்ய வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டு யூடியூப் நிறுவனத்துக்கு சுகாதாரத்துறை கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதற்கு முன்பாகவே யூடியூபர் இர்ஃபான் அந்த வீடியோவை நீக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக யூடியூபர் இர்ஃபான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தன்னை தொடர்பு கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை அதிகாரியிடம் அவர் இந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த சர்ச்சைக்குரிய வீடியோவை தன்னுடைய யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக யூடியூபர் இர்ஃபான் தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் கூட குற்றம் என்பது ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது என்ற காரணத்தால் அது மன்னிப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக தான் இருக்கின்றது என்றால் அவர் அந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு தற்போது அந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கமெண்டில் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த வீடியோவில் அவரை தெளிவாக குறிப்பிடுவார் என்னவென்றால், இது இந்தியாவில் சட்டப்படி குற்றம். கருவில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என அறிந்து கொள்வது இந்தியாவில் சட்டப்படி குற்றம். இந்தியாவில் சட்டப்படி குற்றம் என்ற காரணத்தால் அதை துபாயில் சென்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று யூடியூபில் இர்ஃபானே தெரிவிப்பார். ஆக இந்தியாவில் சட்டப்படி குற்றம் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. சட்டப்படி குற்றம் என்று நன்றாக தெரிந்த ஒன்றை அவர் செய்திருப்பது என்பது மன்னிப்பு தெரிவித்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான செயல் இல்லை என்பது இதன் மூலமாகவே நமக்கு தெரிய வருகிறது. துபாயில் இருக்கக்கூடிய சட்டம் துபாய் குடிமக்களுக்கு பொருந்தும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டம் இந்திய குடிமக்களுக்கு பொருந்தும். இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய இர்ஃபான் துபாய்க்கு சென்று அறிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதை இந்தியாவில் வந்து தன்னுடைய இல்லத்தில் விழாவாக ஏற்பாடு செய்து அதை கொண்டாட நிகழ்ச்சியாக நடத்தி அதை வீடியோவாக எடுத்து அதையும் யூடியூபில் பதிவேற்றம் செய்து அதிலையும் பார்வையாளர்களை வர வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மன்னிப்பு தெரிவித்தாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக தான் இருக்கிறது என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இருந்தாலும் சுகாதாரத்து தரப்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய சட்டப்படி கருவில் வளரக்கூடிய சிசு என்பது ஆனா பெண்ணா என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் ஸ்கேன் சென்டர் அது சார்ந்த மருத்துவர்களுக்கு 7 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் சட்டம் உள்ளது. அதே போன்று அதை தெரிந்து கொண்டு வெளியில் செல்லக்கூடிய இர்ஃபான் போன்றவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் சட்டம் உள்ளது. அதன் அடிப்படையில் இர்ஃபானை பொறுத்தவரையில் இது துபாயில் செய்த காரணத்தால் துபாய் மருத்துவமனை மீதோ அந்த மருத்துவர்கள் மீதோ நடவடிக்கை எடுக்க முடியாத பட்சத்தில் அதை தெரிந்து கொண்டு இந்தியாவில் வந்து அது வீடியோவாக எடுத்து அதை யூடியூபில் பதிவேற்றம் செய்து அந்த வீடியோவில் தன்னுடைய மனைவியின் வயிற்றில் வளரக்கூடிய சிசு ஆனா பெண்ணா என்பது தெரிவித்த இர்ஃபான் மீது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது. அதற்காகவே தற்போது 3 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். சட்டப்படி தவறு என்று தெரிந்த ஒன்றையே அது தெரிந்து கொண்டும் வேண்டுமென்றே செய்யக்கூடிய இது போன்ற செயலால் மன்னிப்பு கோருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? எதிர்காலத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த விசாரணை அதிகாரிகளுடைய அறிக்கையின் அடிப்படையிலும் தொடர்ந்து சுகாதாரத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பவித்ரா.